Hi student, 12th standard, chapter 6, exam 6.56. Find the coordinate of the point where the straight line r vector equal to 2i minus j plus 2k plus t into 3i plus 4j plus 2kk. Intersect at the plane x minus y plus z minus 5 equal 0. ஒரு லைனுக்கு ஒரு பிளேன் வந்து இன்டர்செக்டிங் ஆகுதான் கட் பண்ணும்போது அந்த இன்டர்செக்டிங்கோட பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இன்டர்செக்டிங்கோட பாயிண்ட் என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஒரு பிளேனுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்டர்செக்டிங் ஆகுதான். அந்த இன்டர்செக்டிங் வந்து அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்ன நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட பாயிண்ட் என்னன்னு செக் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒய் இசட்டோட பாயிண்ட் செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லைனோட ஈக்குவேஷனு வெக்டர் ஈக்குவேஷனு கார்டிஷனாக ஃபைன் பண்ணலாம். கார்டிஷன் ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஒரு ஈக்குவேஷனை ஃபைன் பண்ண முடியும். அப்போ இது வந்து நமக்கு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸ் ஒன் ஒய்என் இசட், இது எக்ஸ் டூ மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஒன் ஒய்என் இசட் ஒன். இது பேரல் வெக்டர் b1 b2 b3 3 4 2. ஓகே, இப்போ என்ன ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரல் வெக்டர் தெரிஞ்சா நமக்கு லைனில் நமக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 by b1 y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அப்போ நெக்ஸ்ட்டு 2 யூஸ் பண்ணுங்க, இதுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது 2 டிவைடட் பை 3 4 2. இது வந்து டீன்னு கன்சிடர் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு தெரியாது அந்த பாயிண்ட் என்னன்னு, இன்டர்செக்டிங் பாயிண்ட் தெரியாது, அதாவது இது ஃபுல்லாக நமக்கு டீன்னு எடுத்துருங்க. ஒவ்வொரு வேல்யூ டீக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ ஈக்குவல் போனால் எக்ஸ் மைனஸ் 2 by 3 ஈக்குவல் டீனா, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த 3 இங்கே போனால் 3t. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3t ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் ஒய் ப்ளஸ் 1 by 4 ஈக்குவல் டி, ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4t, ஒய் ஈக்குவல் டு 4t மைனஸ் 1. z minus 2 by 2 equal to t, z minus 2 equal to 2t, இந்த மைனஸ் ஒன்று போனால் ப்ளஸ். அப்போ திரும்ப இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும் 3t plus 2 4t minus 1 2t plus 2 தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ t வேல்யூ ஃபைன் பண்ணணும். நம்ம என்ன சொல்றாங்க, இந்த பிளேன் மேலே தான் இந்த என்ன வரும், இந்த வேல்யூ இந்த லைன் வந்து இன்டர்செக்டிங் ஆகுதான். அப்போ ஒரு பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்டிங் ஆகணும், அந்த பாயிண்ட் எடுத்துனா இந்த பிளேனுக்கு சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ இது எக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க, இது ஒய்க்கு யூஸ் பண்ணுங்க, இது இசட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 3t plus 2 மைனஸ் ஃபேக்டர் அப்படியே இருக்குது, ஒய்க்கு 4t மைனஸ் 1 ப்ளஸ் 2t ப்ளஸ் 2 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகே, ஏன்னா அந்த பிளேன் மேலே தான் இந்த லைன் இன்டர்செக்டிங் லைன் வந்து ஜாயிண்டாக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக அந்த பிளேன் மேலே இருந்தாவே கன்ஃபார்ம் அந்த பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் பண்ணி டி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். 3t நெக்ஸ்ட் நமக்கு 5ல் 4t போனால் t 2 3 4 5 ப்ளஸ் 5 மைனஸ் 5 0 ஆகிடும், டி வேல்யூ 0. இந்த 0 கொண்டு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல சப்ஜெக்ட் பண்ணுங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் டிக்கு 0 2, டிக்கு 0 ஆச்சுன்னா மைனஸ் 1, இது 2. அப்போ நம்ம பாயிண்ட் எதில் இன்டர்செக்டிங் ஆகிருக்கும், 2, மைனஸ் 1, 2 என்ற பாயிண்ட்ல இன்டர்செக்டிங் ஆகிருக்கும். ரைட்டா, டேரெக்டாக அந்த பாயிண்ட் ரிசல்ட் வச்சு சொல்ல நமக்கு. அதில் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.